குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியார் பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளருங்கிற மட்டும்தான் எல்லாரும் பெருசாக பேசுவாங்களே தவிர பெரியார் வந்து ஒரு பெண் விடுதலையாளர், பெண்ணடிமை உழைக்க நினைச்சவர், பெண்களுக்கு ஆணுக்கு நிகரான சரிசமமான உரிமை கொடுக்கணும், பெண் அடிமை ஒழியணும் அப்படின்னு பெண் விடுதலைக்காக மிகவும் கடுமையாக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த மிக சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்ன்றது ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. பெரியார்னா என்ன சொல்லுவாங்க, அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, சாமி இல்லைன்னு சொன்னது ஒரு அங்கம், அவ்வளோதான். அதை பற்றி வேற நிறைய பேசுவோம். அதில் வந்து குறிப்பாக அந்த பெண் விடுதலை பற்றி பேசியிருக்காரு. அவர் தான் வந்து இந்த நடிகர் விஜய் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்து பல கோடி வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதை வந்து உள்ளபடியே நம்ம வந்து வரவேற்கிறோம். மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் உன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு நீ வரேன்னா உங்களை வந்து வரவேற்கிறோம். நீ மக்கள் சேவை செய்கிறதையும் இந்த வரவேற்கிறோம். ஆனால் உன்னுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்க பெரியார் காட்டிய வழி. அடுத்தது வந்து அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்ட தியாகி, அவங்கள வந்து நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. பாக்கி பேர் 3 பேர் இருக்கட்டும், அது வந்து கொள்கை முரணானது. அண்ணாவையும் வந்து அண்ணாவை கொள்கை தலைவரில் வைக்கல, ஆனால் பின்னாடி எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆரை கொள்கை தலைவர்னு வைக்கல, ஆனால் பின்னாடி எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு. ஜெயலலிதாவை கொள்கை தலைவர்னு வைக்கல, பின்னாடி ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாரு திரும்பி விட்டுட்டாரு. நான் லஞ்ச லவணியத்துக்கு எதிரானவர்னு சொல்கிறாரு, ஆனால் ஜெயலலிதா வந்து அந்த ஆட்சி தான் நான் கொடுக்கணுங்கிறாரு. இது மாதிரி வந்து பல முரண்பாடுகள், முன்னுக்கு பின் முரண்பாடுகள், அதெல்லாம் ஒரு பக்கம் அந்த கருத்து இருந்தாலும் இன்னைக்கு பேச வந்தது, இப்போ இதை பற்றி நம்ம பேச வந்தது. இன்றைக்கி வந்து அடுத்தது அஞ்சலை அம்மாவை வச்சுருக்கீங்க. அஞ்சலை அம்மா வந்து ஒரு பெண் போராளியாக இருந்தவங்க, அவங்கள வந்து நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக வச்சுருக்கீங்க. அப்படி வச்சுருக்கும் போது என்னுடைய கருத்து, நான் இன்னைக்கு கூட முகநூலில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஒரு கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா அந்த கொள்கையை முன்னாடி அவன் வந்து கடைப்பிடிக்கணும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அந்த கொள்கையை வந்து அந்த செயல்படுத்தக்கூடிய அமுல்படுத்தக்கூடிய தகுதி அந்த தலைவருக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு, கொள்கை தலைவர்களுக்கு, பொது தொண்டுக்கு வந்தவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்றும் கிடையாது. அரசியல் வாழ்க்கை, அது அரசியலும் வாழ்க்கையும் ஒன்று தான். இதில் வந்து ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, திறந்த புத்தகமாக இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் வெள்ளை இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக இருக்கிறது தான் ஒரு சிறப்பான தலைவனுக்கு எடுத்துக்காட்ட அடையாளமாக இருக்க முடியும். அப்படியாப்பட்ட தலைவராக இருக்கிறது ஒரு நாட்டுடைய அடிப்படை அமைப்புங்கிறது குடும்பம். ஒரு குடும்பம் தான் வந்து ஒரு நாட்டுடைய அடிப்படை அமைப்பு. அந்த குடும்பம், பல குடும்பம் சேர்ந்தது ஒரு தெருவு, பல தெருக்கள் சேர்ந்தது ஒரு கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்தது, இப்படி அடிக்கிட்டே போகலாம். கடைசியில் இப்படி வந்து தான் ஒரு தொகுதி, ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்ம வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா